திமுகவை ஓடவிட்டு தனிமைப்படுத்துங்கள். திமுகவுக்கு முடிவுரை எழுத விஜய்க்கு வைகோ தந்த பயங்கர ஐடியா. திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் ஊழல்வாதிகள் என்பதையும், மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வெளிநாடுகளில் பல்வேறு வழிகளில் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதையும் மக்களிடம் அம்பலப்படுத்தி திமுகவின் இமேஜை காலி செய்வதுதான் தாவேக அரசின் முதன்மை இலக்கு என்கிற திட்டத்தில் இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இந்த யோசனையை அவருக்கு அழுத்தமாக வலியுறுத்தியிருப்பது வைகோ என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். ஆம், திமுகவின் கூட்டணியில் இத்தனை காலம் இருந்த மகன் துரை வைகோவை திமுகவின் முக்கிய தலைவர்கள் KN நேரு உள்ளிட்டோர் செய்த பிரச்சாரம் மூலம் MP ஆக்கிய அதே மதிமுக வைகோதான் விஜய்க்கு இந்த ஐடியாவை கொடுத்துள்ளார். தாவேகவை எந்த சக்தி அழிக்க நினைத்தாலும் தாவேகவை பாதுகாக்கும் ஆயுதமாக மதிமுக இருக்கும் என அண்மையில் சொல்லியிருந்தார் வைகோ. அதற்கு முன்னதாக தோழமை கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டம் மாமல்லபுரத்தில் நடந்தது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட 2 தலைவர்களை தனிப்பட்ட முறையில் தனது அறைக்கு அழைத்து சென்று 20 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார் விஜய். அந்த 2 தலைவர்களில் ஒருவர் சிதம்பரம், மற்றொருவர் வைகோ. சிதம்பரத்துடன் விஜய் பேசிக் கொண்டிருந்த போது திமுக அரசியல் பற்றி பேச்சு எழுந்துள்ளது. குறிப்பாக திமுக தலைமையின் குடும்பம் மற்றும் திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் ஆகியோரின் சொத்து குவிப்புகள் குறித்து விவாதித்திருக்கிறார்கள். அப்போது 2G ஊழல் பற்றி விவரித்த சிதம்பரம், திமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்திலிருந்து வெளியேறிய கருப்பு பணம் மட்டுமே 1 லட்சம் கோடி என ஒரு தகவல் மத்திய அரசுக்கு கிடைத்ததாக எனக்கு தகவல் கிடைத்தது. அதில் பெரும்பாலும் திமுக தரப்பினருடையது. நானும் மத்தியில் நிதியமைச்சராக, உள்துறை அமைச்சர்களாக இருந்திருக்கிறேன். இவ்வளவு கருப்பு பணத்தை எப்படி வெளிநாடுகளில் முதலீடு செய்ய முடியும் என தெரியவில்லை. பலே மூளைக்காரர்கள்தான். வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து உங்கள் அதிகாரிகளிடம் கேட்டு பாருங்கள். அவர்களுக்கு நிறைய விவரங்கள் தெரிந்திருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதேபோல வைகோவிடம் விஜய் பேசும்போது, திமுகவின் கட்டமைப்பு வலிமையாக இருக்கும். அதனை என்னாலேயே அசைக்க முடியவில்லை. நீங்கள் முயற்சிப்பதும் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதற்கு மாறாக திமுகவின் இமேஜை காலி செய்வது ஈஸி. அதை உங்கள் அரசால் செய்ய முடியும். எப்போதுமே இமேஜ் டேமேஜ் ஆவதை திமுக தலைமை விரும்பாது. திமுகவை ஊழல் சக்தி என்றும், கோடி கோடியாக மக்கள் பணத்தை கொள்ளையடித்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அரசியல் ரீதியாக மக்களிடம் திமுகவை தனிமைப்படுத்தினாலே எல்லாம் முடிந்தது என்று அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் வைகோ. 2 தலைவர்களின் யோசனைகளை உள்வாங்கிக் கொண்ட முதல்வர் விஜய், தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு DGP மூலம் சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளாராம் விஜய். அதாவது, திமுக குடும்பத்தினர் மற்றும் திமுகவின் மாஜி அமைச்சர்களின் சொத்து குவிப்புகளை ஆதாரங்களுடன் திரட்டி தனது கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளார். மாஜிக்களின் சொத்து குவிப்பு விவரங்களை மிக சீக்கிரட்டாக சேகரிக்க தொடங்கியுள்ளது லஞ்ச ஒழிப்புத்துறை என்கிறார்கள்.